டிஜிட்டலை பற்றி பேசுகிறோம், ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக பேசுகிறோம். 2048 இலங்கை மிகப்பெரிய தொழில்நுட்ப நாடாக ஆக்குவோம் என்று பேசுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச வகுப்பறையாக சென்று 10,126 அரச பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் வகுப்பறை வழங்கி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இதில் வேற ராஜாங்க கல்வி அமைச்சராக ஒரு தமிழர், பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் இருக்கிறார். கேபினட் அமைச்சராக மிக முக்கியமான ஒரு அமைச்சர் பதவியிலே ஜீவன் தொண்டமான் இருக்கிறார். என்ன பலன்? இந்த செய்தியை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. நான் இதை பார்க்க நினைச்சேன், இதை வாசிக்க முதல்ல இது ஒரு போலீஸ் சோதனை சாவடி இல்லை. டிஜிட்டல் யுகே தகரங் மடுவக வாணிஜ்ய ஏக்ககையா. டிஜிட்டல் யுகத்தில் தகரங்களால் ஆன ஒரு கூடாரத்துக்குள் வர்த்தக பிரிவு மாணவர்கள் படிக்கின்றார்கள். இது எங்கு இருக்கின்றது? பதுளையில் இருக்கிறது. ராஜாங்க கல்வி அமைச்சருக்கு இன்று காலை இந்த படத்தை அனுப்பினேன். என்னுடைய ஃபேஸ்புக்கில் மெசஞ்சர் மூலமாக இந்த படத்தை அவருக்கு அனுப்பி கேட்டேன், இந்த செய்தி உண்மையா என்று. இதுவரைக்கும் அவர் பதில் தரவில்லை. நான் இந்த நிகழ்ச்சி முடிந்து சென்று பார்க்கிறேன் அவர் பதில் தந்திருக்கிறாரா இல்லையா என்று. பாருங்கள், பதுளை மாவட்டத்திலே இந்த பாடசாலை இருக்கிறது. கூடாரத்திலே மாணவர்கள், வர்த்தக பிரிவு மாணவர்கள் படிக்கிறார்கள். பதுள்ள කෙල්බැද්දේ වත්ත අංක 1 දෙමළ විද්‍යාලයේ ගොඩනැගිලි පාසුකම් නොමැතිකම හේතුවෙන් එයි වාණිජ අංශයේ සිසුන් කුඩා තගරන් මඩුවක දුෂ්කරතා මධ්‍යයෙන් අධ්‍යාපන කටයුතු කරන අයුරු හාලියල විජේරත්න රත්නායකගේ ඡායා රූපය என்ற செய்தி வந்திருக்கின்றது. பதுள்ள தெல்பெத்தே வத்த இலக்கம் 1 தமிழ் பாடசாலையில் கட்டிடங்கள் இல்லாத காரணத்தினால் தகரங்களால் மூடப்பட்ட ஒரு கூடாரத்திலே வர்த்தக மாணவர்கள் வர்த்தக பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். பெரிய டிஜிட்டலை பற்றி பேசுகிறோம், பெரிய நாட்டு வளர்ச்சி அடையணும் என்று பேசுகிறோம். எதிர்காலத்தில் அவங்க தான் இந்த நாட்டுக்கு தலைவர்களாக வரப்போகிறாங்க. இப்பொழுது இருக்கிறவங்கெல்லாம் போக வேண்டியது தான். இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இவங்கள் தான் இந்த நாட்டினுடைய தலைவர்களாகவும் இந்த நாட்டிலே தொழில் செய்யக்கூடியவர்களாகவும் வரப்போகிறாங்க. முதல்ல இவங்களுக்கு என்ன நாங்கள் பதில் சொல்ல போகின்றோம்? இப்படியே தகரத்திலே அவங்க இருக்கட்டுமா? கோடி 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 கோடியாக கொண்டு போய் கொட்டுறோம். நான் எங்கே கொட்டுறோம் என்று சொல்ல இல்லை, கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டுறோம். அதை கொட்டிட்டு நாங்கள் பத்திரிகைகளில் முழு பக்கத்திலே விளம்பரம் போடுறோம், இங்கே கோடி கோடியாக கொடுத்திருக்கின்றோம் பாருங்கள் என்று. பாடசாலை கல்வி முக்கியம், அதுக்கு கொடுங்க கோடிகளை. நீங்கள் சம்பாதிக்கிற கோடிகளை அதுக்கு கொடுங்க. எங்களுக்கு அவ்வளோ பணம் இல்லை, இருந்தால் கொடுப்போம். சரி, இது நம் நாடு, நம் நாடிலே இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆகவே தான் பேச வேண்டிய சூழ்நிலை.